ஹாய். ஹலோ. நான் தரணி. இன்னைக்கு என்ன ஓப்பனிங்? ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான். சரி. இருங்காட்டுக்கோட்டையில இருக்கிற வீல்ஸ் இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்திருக்கு. ஓ அவனா? ஓகே, வீல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவனா? அப்போ வந்து நம்ம ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் ஓபனிங் இருந்துச்சு. இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இருக்கு. பரவாயில்ல, நம்ம அந்த வீடியோலயே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபீமேல் மட்டும் எடுத்தீங்கன்னா நம்ம மேல் எங்கடா போறது கேட்டிருந்தோம். ஓகே, ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே எடுக்கறாங்க. சூப்பர், வெரி குட். எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாருமே என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் மினிமம் டிகிரி நீ இல்ல டிப்ளமோ இது படிச்சிருந்தா டிகிரி டிப்ளமோ ஐடிஐ எல்லாருக்குமே எடுக்கறாங்க. டிப்ளமோ, ஐடிஐ, பிஇல எந்த ஸ்பெஷலைசேஷன் நீங்க இருந்தாலும் ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயுமே அப்படிதான். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் நீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். கண்டிப்பா வேலை இல்ல எனக்கு வேலை இருக்கும் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 10th 12th தவிர மீதி எல்லா எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ஜாப் உள்ள போனதும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் 1 இயர்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் வந்து நீங்க ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை அங்கேயே வந்து ஆன்ரோல் பண்றாங்க. அதாவது ஜாப் வந்து உங்களுக்கு பெர்மனன்ட் ஆயிடும். சூப்பர், வெரி குட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அப்படி இப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. நாப்ஸ் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. பட் 1 இயர் தான் வச்சிருப்பாங்க. நீம் ட்ரைனிங் கூட 1 இயர் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஒர்த் இல்லை. இந்த கம்பெனி ஒர்த். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆன்ரோல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி. ஜாப் ரோல் மிஷின் ஆபரேட்டர் ரோல்க்கு தான் எடுக்கறாங்க இவங்க. ஸோ மிஷின் ஆபரேட்டர் சிஎன்சில வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு மிஷின் ஆபரேட்டர்ல. ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பிஇ கேண்டிடேட்ஸ்க்கு சூட்டபிளான்னு கேட்டா எனக்கு தெரியல. உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ், ஐடிஐ கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப். ஸோ ஒரு ஆன்ரோலும் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நான் ட்ரைனிங்ல நல்லா பண்ணா ஸோ வெரி குட். அது வந்து அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எந்த இயர் பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் எடுக்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா 2022ல இருந்து 2025 வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எடுக்கறாங்க. பரவாயில்ல. சில பேர் இன்னும் நிறைய கம்பெனி வந்து ரெண்டு இயர் தான் கேட்கறாங்க. 24 25 தான் நிறைய பேர் கேட்கறாங்க. பட் இந்த கம்பெனி 2022ல இருந்தே இருக்கு. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் 22 23 24 25 இதுல பாஸ் அவுட் ஆகி வேலை இல்லாம இருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னா இதுல வந்து ஷிஃப்ட் பேசிஸ் தான் போகுது. 2 ஷிஃப்ட் வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி வந்து போட்டுருக்காங்க. ஆமா, நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, முக்கியமான ஒரு விஷயம் அகாமடேஷன் அவங்க தரேன்னு சொல்லிருக்காங்க. அகாமடேஷன் ஃப்ரீ, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, கேண்டீன் ஃப்ரீ. சூப்பர். ஏன்னா வந்து வெளியில இருந்து வர டிஸ்ட்ரிக்ட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர சென்னை அப்ரோச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மெயினா ஸ்ட்ரகிள் ஆகுறது வந்து அகாமடேஷன். ஒரு ரூம் கிடைக்காது, நல்ல இடத்துல கிடைக்காது. ஸோ அந்த ரூமுக்கு தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க அதையுமே அரேஞ்ச் பண்ணி தரேன், ஃப்ரீயாவே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கான்டாக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாருக்கும் கொடுக்க போறதுல ஒன்லி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஒரு ஜென்யூனா இன்ட்ரெஸ்டடா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு பிங் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் நான் கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன். ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க பேசிக்கலாம். வாக்கிங் டேட் சொல்லலையே நம்ம. சீக்கிரம் சொல்லுங்க. அதாவது ஜூன் 25